வணக்கம். இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தியுடன் உங்களை சந்திக்கும் நான் சண்முகநாதன் வினோதர்ஷன். வணக்கம் கௌதம். வணக்கம் வினோதர்ஷன். அனைவருக்கும் வணக்கம். சக்தி டிவி குளோபல் ஊடாக உமோடு இணைந்திருக்கும் சர்வதேச நேயர்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. முதலில் தலைப்புச் செய்திகள். அபிவிருத்தி விசேட ஏற்பாடுகள் சட்டமூலம் மேல் மாகாணத்தில் தோல்வி. 8 மாகாண சபைகளில் சட்டமூலம் நிராகரிப்பு. $1 பில்லியன் அமெரிக்க டாலர் கடனை பெறுவதற்கு பொருளாதார விவகாரங்கள் அமைச்சு விலைமனு கோரியுள்ளது. அதிமுகவின் பொதுச் செயலாளராக பதவியேற்க சசிகலா ஒப்புதல். ஜெயலலிதா ஜெயராமின் மரணத்தில் மர்மம் நிலவுவதாக சென்னை உயர்நீதிமன்றத்தின் விடுமுறை கால அமர்வில் கருத்து. இனி விரிவான செய்திகள். அபிவிருத்தி விசேட ஏற்பாடுகள் சட்டமூலம் மேல் மாகாண சபையிலும் இன்று நிராகரிக்கப்பட்டது. எமது மாகாணத்தில் அபிவிருத்தி விடயங்கள் தொடர்பில் தீர்மானங்கள் எடுக்கும் போது மேல் மாகாண அபிவிருத்தி அமைச்சுடன் தற்போது பிரச்சினை ஒன்று ஏற்பட்டு வருகின்றது. இந்த மாகாண சபை முறையை நேசிக்கும் எந்தவொரு பிரதிநிதிக்கும் இந்த சட்டமூலத்தை அங்கீகரிக்க முடியுமா? மத்திய அரசாங்கத்தின் அமைச்சர்களுக்கும் இந்த பிரச்சினை உள்ளது. சட்டமூலம் தொடர்பான விவாதத்தை நடத்தும் போது அமைதியின்மை ஏற்பட்டது. මෙම ගරු සභාව විනාඩි 10කට කාල තබනවා. வாத பிரதிவாதங்களை அடுத்து சபை ஒத்திவைக்கப்பட்டதுடன் பின்னர் மீண்டும் சபை கூடியது. தற்போதைய சட்ட வரைவுக்குள் மத்திய வங்கியின் பாரிய மோசடி இடம்பெற்ற போது அமைச்சரவையில் பாராளுமன்றத்தில் பாரிய எதிர்ப்புகள் தெரிவிக்கப்பட்ட போதிலும் பிரதமரினால் அந்த செயற்பாடு தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டது. அவ்வாறெனின் இந்த பிரதமரின் அமைச்சரவையில் உள்ள சில அமைச்சர்கள் இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் போது சிறந்த ஒரு அரசியல் செயற்பாட்டை முன்னெடுப்பார்கள் என்று நாம் இவ்வாறு நம்புவது. இந்த சட்டத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அமைச்சர்கள் கூறுவார்களாயின் தேசிய ரீதியில் கொள்கை ரீதியான தீர்மானங்கள் எடுக்கும் அமைச்சரவையில் இதற்கான அனுமதி பெற்று இங்கு அனுப்புமாறு நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். மத்திய சுற்றாடல் அதிகார சபை மற்றும் நகர அபிவிருத்தி அதிகார சபை உள்ளிட்ட அனைத்து அதிகார சபைகளும் இந்த சட்டத்திற்கு உட்பட்டிருக்க வேண்டும். ඔබතුමාට අසාධාරයක් වෙලාද? කියන්න ඉක්වා කරන්න. මේ බණට සම්බන්ධව කතා කරන්න බෑ අලුත් එළියට යන්න. මේක නම් වැදගත් නැත්නම් මේ පල්සායන පළාතකට මේක තමයි. இது நமக்கு முக்கியமானது ஒன்றல்ல எனின் மேல் மாகாண சபை தொடர்பில் குறிப்பிடப்பட்டிருக்காவிடின் தேவையற்ற இந்த விடயம் தொடர்பில் பேசுவதற்கு நாம் விரும்பவில்லை. அபிவிருத்தி விசேட ஏற்பாடுகள் சட்டமூலத்தை பார்க்கும் போது பேய் ஒன்று விளங்குகின்றது. யார் அந்த பேய்? பெசில் ராஜபக்ச முன்னர் முன்னெடுத்த விடயங்களே அந்த பேய். அதனால் வீட்டிற்குள்ளே இருந்து கற்களால் தாக்குவதற்கு இடமளிக்க முடியாது. நாம் இதற்கு இடமளிக்கப் போவதில்லை. இந்த சட்டம் உலகில் உள்ள 16 நாடுகளில் அமுலில் உள்ளது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். சிங்கப்பூர், ஜப்பான், வியட்நாம் ஆகிய நாடுகளில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. அபிவிருத்தி விசேட ஏற்பாடுகள் சட்டமூலம் தொடர்பான வாக்கெடுப்பின் போது 52 பேர் அதற்கு எதிராக வாக்களித்தனர். ஆதரவாக 28 பேர் மாத்திரமே வாக்களித்திருந்தனர். சுசில் கிண்டல் பிட்டிய மற்றும் ஜாதிக ஹெல உரிமையவின் நிசாந்த ஸ்ரீவர்ணசிங்க உள்ளிட்ட 5 வாக்களிக்கவில்லை. இதுவரையில் 8 மாகாண சபைகள் இந்த சட்டமூலத்தை நிராகரித்துள்ளதுடன் கிழக்கு மாகாண சபை இதுவரையில் இந்த சட்டமூலம் தொடர்பில் கலந்துரையாடவில்லை. தேசிய கொள்கைகள் மற்றும் பொருளாதார விவகாரங்கள் அமைச்சு 2017ஆம் ஆண்டுக்கான $1 பில்லியன் அமெரிக்க டாலர் கடனை பெறுவதற்கான விலைமனுவை கோரியுள்ளது.
2017 ஆண்டுக்கான அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுப்பதற்கு $1 பில்லியன் அமெரிக்க கடனை பயன்படுத்த எண்ணியுள்ளதாக தேசிய கொள்கை மற்றும் பொருளாதார விவகார அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்த வருட அபிவிருத்தி திட்டங்களுக்காக 300 தொடக்கம் 1000 மில்லியன் அமெரிக்க கடனாக பெற்றுக்கொள்வதற்கான அனுமதியை அமைச்சரவை வழங்கியுள்ளது. உள்நாட்டு வங்கிகள், சர்வதேச வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்கள் இதற்கான விலை மனுக்களை முன்வைத்துள்ளதாக தேசிய கொள்கைகள் மற்றும் பொருளாதார விவகார அமைச்சின் கீழ் உள்ள வெளிநாட்டு வள திணைக்களம் தெரிவித்தது. இந்த கடனை செலுத்துவதற்கான காலம் 3 வருடம் அல்லது அதற்கு அதிக காலம் என குறிப்பிடப்பட்டுள்ளதுடன் நிலையான வட்டி வீதத்தையோ லண்டன் சர்வதேச வங்கி வட்டி வீதம் மற்றும் தளமல் வட்டி வீதத்தின் விலை மனுவை முன்வைக்க முடியும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கொடுக்கல் வாங்கலுக்கு தெரிவு செய்யப்படுபவர்கள் தொடர்பான இறுதி தீர்மானத்தை இலங்கை அரசாங்கமே எடுக்க வேண்டும் என சுட்டிக்காட்டியுள்ள அமைச்சு குறித்த யோசனை தொடர்பில் கலந்துரையாடி தீர்மானிக்கும் உரிமை அரசாங்கத்திடமே உள்ளதாகவும் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. தமிழகத்தின் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா ஜெயராமின் மரணத்தில் மர்மம் நிலவுவதாக சென்னை உயர்நீதிமன்றத்தின் விடுமுறை கால அமர்வு தெரிவித்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஜெயலலிதாவின் மரணம் தொடர்பான சந்தேகத்தை தெளிவுபடுத்துவதற்கு மாநில அரசு தவறியுள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஜெயலலிதாவின் மரணத்தில் மர்மம் நிலவுவதால் உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற 3 நீதிபதிகள் அதனை ஆய்வு செய்ய வேண்டும் என கோரி பொதுநல மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் உறுப்பினரான PA ஜோசப் ஸ்டாலின் இந்த பொதுநல வழக்கை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளார். ஜெயலலிதாவின் மரணம் தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் வெளிப்படுத்த மாநில அரசுக்கும் ஜெயலலிதா சிகிச்சை பெற்ற வைத்தியசாலைக்கும் இடைக்கால உத்தரவிட வேண்டும் எனவும் மனுவில் கோரப்பட்டுள்ளது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் S. வைத்தியநாதன், V. பார்த்திபன் அடங்கிய அமர்வு ஜெயலலிதாவின் உடலை தோண்டியெடுத்து ஆய்வு செய்யுமாறு உத்தரவிட வேண்டுமா என கேள்வி எழுப்பியுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இந்த வழக்கில் பிரதமர் அலுவலகம், மத்திய அரசு, தமிழக அரசு ஆகியவற்றுக்கு அழைப்பாணை அனுப்புமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அத்துடன் ஜெயலலிதாவின் மரணம் தொடர்பில் மத்திய அரசும் ஏன் எந்த தகவலையும் வெளியிடவில்லை எனவும் நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. ஜெயலலிதா ஆவணங்களில் கையெழுத்திட்டார், கூட்டங்களை நடத்தினார் என கூறப்பட்ட நிலையில் அவர் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டமை சந்தேகத்தை ஏற்படுத்துவதாக நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். இந்த வழக்கு எதிர்வரும் ஜனவரி 9ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தண்டியுங்கள், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, ஏனெனில் வரலாறு என்னை விடுதலை செய்யும். இது ஏகாதிபத்தியத்திற்கு சிம்ம சொப்பனமாக விளங்கிய கியூபாவின் முன்னாள் புரட்சித் தலைவர் ஃபிடல் காஸ்ட்ரோவின் எழுச்சி வாசகம். வஞ்சிக்கப்பட்ட ஓர் இனத்தின் வரலாற்றை கட்டியம் கூறும் நியூஸ் ஃபர்ஸ்டின் பச்சை தங்கம் தொகுப்பு அடுத்து. தாலாட்டு ஒரு தவம். பாட்டியின் தாலாட்டில் உறங்குவது குழந்தைக்கு வரம். வரங்கள் சில வேளைகளில் சாபமாவதும் உண்டு. இந்த தாலாட்டின் பின்னால் தூக்கமல்ல, ஓர் இனத்தின் துயரமே உள்ளது. குழந்தையை தாலாட்ட வேண்டிய இந்த இளம் தாயின் கைகள் அதிகாலை துயில் விட்டு எழுந்தது முதல் ஓய்வு ஒளிச்சலின்றி செய்யும் காரியங்கள் ஏராளம். இவரை பார்த்து சொல்வதென்றால் இவர் ஒரு புதுமை பெண். இந்த சகோதரியின் பெயர் இந்திரா தேவி. 23 வயதான இவர் 3 பிள்ளைகளின் தாய். இவருடைய இல்லத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஆடு மாடுகளை கட்டக்கூடிய ஒரு தொழுவத்தை போன்று பொலித்தீன் பைகளை 4 பக்கங்களிலும் சேர்த்து இவருடைய இல்லம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த இல்லத்தில் இருந்தே இவர் நாளாந்தம் பல சவால்களை எதிர்நோக்குகிறார். மனைவியாக, தாயாக, மருமகளாக செய்ய வேண்டிய கடமைகள் எதனையும் இந்திரா தேவி விட்டு வைக்கவில்லை. எங்களுக்கு இந்த வீட்டில் இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குது. மழை வந்தாலும் வெயில் வந்தாலும், வெயில் வந்தா சூடு இருக்க இயலாது, மழை வந்தா தண்ணி உள்ளுக்கு வரும், எங்களுக்கு மேலாம் ஒழுகும். இந்த ஒரு தூங்குறதுக்கு கூட ஒரு இதெல்ல. பிள்ளைகள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. படிக்கிறதுக்கு போனா கூட புத்தகங்கள்லாம் வைக்கிறதுக்கு குறை இயலாது, ரொம்ப நனைஞ்சு போயிடும். நாங்கள் அந்த வீட்டில் இருக்கிறனால பிள்ளைகளுக்கு அடிக்கடி சுகம்லாம் போயிடும். அதனால நானும் ரொம்ப வேலைக்கு போக இல்லாம கஷ்டப்படுவோம். எங்களுக்கு நாங்கள் வேலைக்கு போகாதனால சம்பளம் குறைஞ்சி பிள்ளைகளுக்கு படிக்க வைக்கிறது, சாப்பாடு சாமான் வாங்குறது ரொம்ப கஷ்டமாகும். சந்தா கொடுத்தும் சங்கடம் தீரவில்லை என்பதையும் எம்மால்
அறிய முடிந்தது. யூனியன்ல செய்யறோம்னு சொல்லி இவ்வளவு நாள் நாங்க ஒரு வருஷமா வந்து இருந்து எந்த இதுமே இல்ல. ஃபார்ம் கேக்குறாங்க, 6 மாசத்துக்கு ஒருக்க ஃபார்ம் போடணும். நாங்க எந்த பிரச்சனையா இருந்தாலும் அவங்ககிட்ட போயிட்டு கேட்கிற நேரம் எங்களுக்கு எதுவுமே செய்ய இயலாதுன்னு தான் சொல்றாங்க. பொய்யத்தான் சொல்றாங்கன்னு தவிர எங்களுக்கு எந்த இதுமே இவ்வளவு நாளைக்கு செஞ்சு கொடுத்த பாடு இல்ல. நாங்க போயிட்டு கேட்டாலும் மறுப்பு தெரிவிக்கிறாங்க, முகத்தை அங்கிட்டு திருப்பிக்கிட்டு போயிடுறாங்க. நாங்க என்ன செய்யறது? நாங்க வந்து 150 ரூபாய் நாங்க தான் அவங்களுக்கு கொடுக்கறோம், எங்களுக்கு எந்த உதவியுமே இல்ல. அடுப்பங்கரையுடன் ஓயாத இந்திராதேவி பசுமை புரட்சிக்கும் மும்முரமாய் தயாரானார். முன்பள்ளிக்கும் பின்னர் குழந்தைகள் காப்பகத்திற்கும் சென்று பால்மணம் மாறாத குழந்தையினை பிரிய மனமின்றி ஒப்படைத்தார். பின்னர் ஓட்டமும் நடையுமாக பச்சை தங்கமலை நோக்கி வேகம் காட்டினார் இந்திராதேவி. காலை 7:30 முதல் 730 ரூபாய் எனும் நாற்கூலிக்காய் பனியில் குளித்து வெயிலில் காய்ந்து மழையில் நனைந்து உயிரை உழைப்பாய் பச்சை தங்கமலைக்கு இவரை போன்ற எத்தனையோ தாய்மார் அனுதினம் அர்ப்பணிக்கின்றனர். மண்டை பிழக்கும் வெயிலில் காலை ஆகாரம், மதிய ஆகாரம், பின்னர் மீண்டும் மாலை 4 மணி வரையும் அதனை தாண்டியும் இவரை போன்ற தாய்மாரின் வாழ்க்கை போராட்டம் நீள்கிறது. வரலாறு 200 ஆண்டுகளாக பெருந்தோட்ட தொழிலாளர்களை சிறைபிடித்துள்ளது. இவர்களை விடுதலை செய்வது யார்? மக்களின் மீட்பர் யார்? இந்திராதேவியை போன்ற எத்தனையோ தாய்மாரின் 200 ஆண்டு கால உழைப்பிற்கு இந்த பச்சை தங்கமலைகளே சாட்சி. தேயிலை என்றாவது ஒரு நாள் உண்மையில் பச்சை தங்கமானால் இவர்களும் செல்வந்தர்கள்தான். அன்றே விடியலும் சாத்தியம். யாழ்ப்பாணம் வரணி நாவட்காடு பகுதி மாணவர்களின் கல்வியறிவை மேம்படுத்தும் நோக்கில் இன்று நிகழ்வொன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அரசியலால் இன்றைக்கு இந்த பொறுத்து வீட்டு பிரச்சனை ஒன்று நடந்து கொண்டிருக்கின்றது. உண்மையிலேயே எத்தனை கிராமங்களுக்கு போனீங்கன்னு சொன்னா சில குடிசைகளில் இப்ப பகல் வெயில் நேரம் வீட்டு ஓலைகளாலேயோ அல்லது ஓட்டுக்குள்ளால உள்ளுக்கு வெளிச்சம் வருது. அதே மாதிரி மழை நேரம் தண்ணி வருகின்றது. படிக்கிற பிள்ளைகள் இருக்கின்றார்கள், மின்சார வசதியில் இவ்வளவோ கஷ்டப்படுறார்கள். இந்த பொறுத்து வீடு கண்டு வந்து பொறுத்து வீடு ஒரு அரசியல்வாதி ஒரு சிலர் எடுக்க வேண்டாம், சிலர் சொல்லினம் எடுக்க சொல்லி வெறும் திட்டம் எல்லாத்தையும் வேண்டாம் கடைசி ரெண்டும் இல்லாம போற ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கிறோம். மத்திய அரசும் உண்மையாகவே இந்த மக்களுக்கு ஏதாவது சேவை செய்ய நல்ல நோக்கில் தான் செயல்படுகிறார்கள். இங்குள்ள ஒரு சில அரசியல்வாதிகள் இதை பிரச்சாரம் வேறு விதமாக செய்து பொதுமக்களுக்கு கிடைப்பதை இடைநிறுத்துகிறார்கள். ஆனபடியா நீங்கள் மக்களாகிய நீங்கள் தான் தெளிவுக்கு வரணும், எது நல்லது எது கெட்டது என்று. கணனி மத்திய நிலையம் ஒன்றை ஆரம்பிப்பதற்காக இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. மன்னார் கட்டுக்கரை தொல்லியல் அகழ்வு ஆராய்ச்சியின் போது கண்டுபிடிக்கப்பட்ட தொல்பொருள் சின்னங்கள் யாழ் பல்கலைக்கழகத்தில் இன்று காட்சிப்படுத்தப்பட்டன. மன்னார் கட்டுக்கரையில் கண்டெடுக்கப்பட்ட தமிழர் தொன்மையை குறைக்கும் தொல்லியல் சின்னங்கள் இதன்போது காட்சிப்படுத்தப்பட்டன. எங்களுடைய வாழ்க்கைகள் வழிமுறைகள் எவ்வாறு பண்டை காலத்திலே இருந்திருக்கின்றன, இவை எவ்வாறு இன்றைய வாழ்க்கையுடன் தொடர்பு பட்டிருக்கின்றன என்பதை கண்டறியக்கூடியதாகவும், அதை தவிர தென்னிந்தியா இந்தியா மட்டுமல்லாமல் சீனா மற்றும் ஏனைய ரோமம் போன்ற நாடுகளுடனும் எங்களுடைய இலங்கையின் இந்த வடபகுதியில் வாணிபம் சிறப்பாக நடைபெற்றிருக்கின்றது என்பதையும் இது எடுத்துக்காட்டக்கூடியதாக இருக்கின்றது. 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் அந்த பிரதேச மக்களிடையே இந்து மதம் ஒரு முக்கிய மதமாக இருந்ததற்குரிய நம்பகத்தகுந்த உறுதியான ஆதாரங்கள் கிடைத்துள்ளன. இந்த ஆதாரங்களை அடிப்படையாக கொண்டு 2000 ஆண்டுகளுக்கு முன்னரே சிவன், சக்தி, முருகன், நாக வழிபாடு, விஷ்ணு வழிபாடு, விநாயகர் வழிபாடு இந்த பிரதேசத்திலே இருந்தமை உறுதியாக தெரிகின்றது. இந்த அகழ்வின் போது ஐயனாரின் வாகனம் என்று சொல்லப்படுகின்ற யானை, குதிரை என்பவற்றின் உடற்பாகங்கள் பல நூற்றுக்கணக்கிலே கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இதேவேளை தேடல் எனும் சஞ்சிகையின் 2வது பாகமும் இன்று வெளியிடப்பட்டது. கண்காட்சியை பார்ப்பதற்காக இன்று அதிக அளவிலானவர்கள் யாழ் பல்கலைக்கழகத்திற்கு சென்றிருந்தனர். மட்டக்களப்பு ஆரையம்பதி பகுதியில் உள்ள மதுபான சாலைகளை அகற்றுமாறு வலியுறுத்தி பிரதேச மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர்.
மண்முனைப்பற்று பிரதேச செயலகத்திற்கு அருகில் இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டதுடன் மட்டக்களப்பு மாவட்ட அரசு சார்பற்ற அமைப்புகளின் ஒன்றியத்தின் உறுப்பினர்கள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டிருந்தனர். ஆரியம்பதி பிரதேசம் ஒன்றிலையும் குறைந்ததில்லை, அதாவது வளமான பிரதேசமாக அபிவிருத்தி அடைந்து கொண்டு வருகின்ற நிலையில் இந்த மதுபான சாலைகள் மூலம் மக்கள் மிகவும் துன்பப்படுகின்றார்கள். எப்படி என்றால் முக்கியமாக பாடசாலை சிறுவர்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு ஒன்று இல்லாமல் இருக்கிறது. உடனடியாக ஒரு 2 கிழமைக்குள்ள மதுபான சாலை மூடப்பட வேண்டும். பல அதிகாரிகள் மட்டத்தில் கொண்டு செல்லப்பட்டும் இன்னும் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்கின்ற ஆதங்கத்தின் மத்தியில் தான் என்று வீதிக்கு இறங்குகின்ற நிலை ஏற்பட்டிருக்கின்றது. இந்த நிலைகள் தொடருமானால் எங்களுடைய கலாச்சாரங்களை திட்டமிட்டு பணிக்கின்ற அல்லது குறைக்கின்ற அல்லது சீரழிக்கின்ற நடவடிக்கைகள் இடம்பெறுமானால் எங்களுடைய பொதுமக்களோடு சேர்ந்து இளைஞர்களும் இதற்கெதிராக போராட வேண்டிய சூழல் ஒன்று ஏற்படும் என்பதனை கூறுகின்றேன். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உறுப்பினர்களும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருந்தனர். இந்த பகுதி மக்கள் நீண்ட காலமாக இந்த பகுதிகளில் இருக்கின்றதான மதுபான சாலைகளை அகற்றுமாறு பல்வேறு விதமான கோரிக்கைகளை முன்வைத்து வந்திருக்கிறார்கள். ஆனால் அந்த கோரிக்கைகளுக்கு உரிய தீர்வு கிடைக்கப்படவில்லை. அதனால் இன்று இந்த மக்கள் வீதியில் இறங்கி போராட வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். நேரடியாக வடக்கு கிழக்கிலே யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டு அனைத்தையும் இழந்து நிற்கின்ற மக்களை மேலும் இந்த போதை என்ற விடயத்தை கொடுத்து இன்னும் கலாச்சார சீரழிவுகளையும் இன்னும் இந்த மக்களை குளிதோண்டி புதைக்கின்ற செயற்பாடுகளையும் இந்த நல்லாட்சியிலையும் தொடர்வது என்பதை நாங்கள் அனுமதிக்க முடியாது. யுத்தத்தின் பின்பும் நசுக்க முற்படுகின்ற ஒரு மறைமுக நிகழ்ச்சிகளாக பார்க்கின்றோம். மாகாண அமைச்சர்கள் இருக்கின்றார்கள், மாகாண உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். இந்த விடயத்தில் நாங்கள் எல்லோரும் கட்சி பேதம் இல்லாமல் சகலரும் ஒரே நோக்கில் இருக்கின்றோம். எனவே இதற்கு எந்தெந்த விதத்தில் எந்த விதமான அழுத்தங்களை கொடுக்க முடியுமோ அந்த அழுத்தங்களை இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளாக இருக்கட்டும் இவர்களுக்கு நாங்கள் பலமான அழுத்தங்களை பிரயோகிக்க இருக்கின்றோம். ஊடகவியலாளர்கள் இந்த விடயத்தில் மக்களுக்கு அவர்களுடைய அபிப்பிராயங்களையும் உங்களுடைய ஊடகங்களில் கொண்டு செல்ல வேண்டும். இந்த மதுச்சாலைகளால் எங்களது மட்டக்களப்பு மாவட்டம் வறுமையில் தாண்டவமாடிக் கொண்டிருக்கின்றது. எங்களுடைய கலாச்சாரம் சீரழிந்து கொண்டிருக்கின்றது. அதேவேளை குற்றச் செயல்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே இந்த விடயம் எடுத்துச் சொல்லப்பட்டது. 2012ஆம் ஆண்டுக்கு பின்புதான் இலங்கையின் எந்த பகுதியிலும், அதாவது எந்த இடத்துக்கு என்று இல்லாமல் எங்களுக்கு இப்பொழுது அதிகமான மதுசாலைகள் இங்கு அமைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த அனுமதி பத்திரங்கள் எல்லாம் ஏதோ அரசியல் பலத்தின் அடிப்படையிலே இங்கு வந்தன என்பதன் காரணமாக பிரதேச செயலாளர்கள் கூட இந்த விடயத்திலே தங்களுடைய அதிகாரங்களை பாவிக்க முடியாது. இதன்போது ஜனாதிபதிக்கு அனுப்பி வைப்பதற்கான மகஜர் ஒன்றை மண்முனைப்பற்று பிரதேச செயலாளரிடம் ஆர்ப்பாட்டக்காரர்கள் கையளித்தனர். காலஞ்சென்ற முன்னாள் பிரதமர் ரத்னஸ்ரீ விக்ரமநாயக்கவின் பூதவுடல் ஹொரணையில் உள்ள அன்னாரின் வீட்டில் மக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. காலஞ்சென்ற முன்னாள் பிரதமர் ரத்னஸ்ரீ விக்ரமநாயக்கவின் பூதவுடலுக்கு அதிக அளவிலானோர் இறுதி அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். பிரதமர் ரணில் விக்ரமசிங்க இன்று அன்னாரின் பூதவுடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினார். முன்னாள் பிரதமர் ரத்னஸ்ரீ விக்ரமநாயக்கவின் இறுதி கிரியைகள் நாளை மறுதினம் இடம்பெறவுள்ளன. காலஞ்சென்ற மிலினா சுமதிபாலவின் பூதவுடலை தாங்கிய வாகன பேரணி பொருளையில் அமைந்துள்ள அகில இலங்கை பௌத்த மகாசங்கத்துக்கு இன்று மாலை இறுதி கிரிகைக்காக கொண்டு செல்லப்பட்டது. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மற்றும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கா ஆகியோர் இன்று முற்பகல் மிலினா சுமதிபாலவுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினர். அகில இலங்கை பௌத்த மாமன்றத்தின் முன்னாள் தலைவரான கலாநிதி மிலினா சுமதிபால பிரதி சபாநாயகர் திலங்க சுமதிபாலவின் தாயாராவார். நாட்டின் பயிரிடக்கூடிய அத்தியாவசிய பயிர்களை வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்வதனால் தாம் பாரிய அளவில் சிரமங்களை எதிர்நோக்குவதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். அதிகரிக்கும் கேள்விக்கு ஏற்ப விநியோகிப்பதற்கு பல்வேறு காரணங்களால் முடியாதுள்ளதாக அரசாங்கம் சுட்டிக்காட்டுகின்றது. செத்தல் மிளகாய், உருளைக்கிழங்கு, பெரிய வெங்காயம், பயறு மற்றும் சோளம் போன்ற அத்தியாவசிய பொருட்கள் சிலவற்றின் உற்பத்தி கடந்த 2 வருடங்களுடன் ஒப்பிடுகையில் 25% குறைவடைந்துள்ளது. கேள்விக்கேற்ப உள்நாட்டு உற்பத்திகள் கிடைக்காமையினால் பாரிய அளவு அந்நிய செலாவணி ஊடாக பொருட்களை அரசாங்கத்திற்கு இறக்குமதி செய்ய நேரிட்டுள்ளது. மேற்கூறப்பட்ட 5 பொருட்களின் இறக்குமதிக்கு மாத்திரம் 7246 மில்லியன் ரூபாய் செலவிட வேண்டியுள்ளதாக விவசாய திணைக்களம் குறிப்பிடுகின்றது.
வருடாந்த உருளைக்கிழங்கு தேவையின் 50% பெரிய வெங்காயம் மற்றும் சிறிய வெங்காயம் 60%, செத்தல் மிளகாய் 90%, பயிர் மற்றும் சோளம் 10% இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன. தொடர்ந்தும் இந்த இறக்குமதியில் தங்கியிருப்பது தவறானதாகும். உலக சந்தையின் நிலைக்கமைய நாளுக்கு நாள் விலை உயர்வடைகின்றமையினால் 90% காய்ந்த மிளகாயினை நாம் இறக்குமதி செய்கின்றோம். உருளைக்கிழங்கினை பயிரிடுவதற்கு யாழ்ப்பாணத்தில் சிறந்த இடங்கள் காணப்படுகின்றன. அவ்வாறான இடங்களில் பயிற்சியில் ஈடுபட முடியும். விவசாய அமைச்சின் கீழ் அனைத்து திட்டங்களும் உள்ளன. இதனூடாக எதிர்காலத்தில் எமது உள்நாட்டு உற்பத்திகளை அதிகரிப்பதுடன் இறக்குமதியை மட்டுப்படுத்த முடியும் என நம்புகின்றோம். உள்நாட்டு விவசாயத்தை ஊக்குவிப்பதற்கு அரசாங்கம் முன்னெடுத்துள்ள செயற்பாடுகள் பயனுள்ளதாக இல்லை எனவும் அடிப்படை வசதிகளை வழங்குவதற்கு அரசாங்கம் தவறியுள்ளமையினாலும் தாம் பாரிய அளவில் அசௌகரியங்களை எதிர்நோக்கியுள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். நியூஸ் லைன் தொகுப்பு அடுத்து. உண்மையில் ஐக்கிய தேசிய கட்சியின் பலம் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் உதவில் தான் உள்ளது. யானையின் வாளில் உள்ளவர்களுக்கு அது விளங்குவதில்லை. ஐக்கிய தேசிய கட்சியின் அரசாங்கத்திலிருந்து செயற்படுவதற்கு விருப்பம் இல்லாதவர்கள் வெளியேறுமாறு கூறுகின்றனர். ஜனாதிபதி அதிலிருந்து வெளியில் சென்றால் அனைவருக்கும் வெளியில் செல்ல வேண்டி ஏற்படும். இது ஐக்கிய தேசிய கட்சியின் அரசாங்கமோ ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் அரசாங்கமோ அல்ல. இது ஒன்றிணைந்த அரசாங்கமாகும். ஐக்கிய தேசிய கட்சி வாளில் தொங்கிக் கொண்டிருப்பவர்களுக்கே நாங்கள் அமைச்சு பதவியினை பிச்சை எடுப்பது போன்று தெரிகின்றது. மைத்ரிபால சிறிசேன அவர்கள் இல்லை என்றால் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க இல்லை. இன்றும் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவே இருந்திருப்பார். එහෙම බැලුවම මේ එක්සත් ජාතික පක්ෂය සමහර කරන පව් වැඩවලට පව් ගෙවන අපි නම් දකින්නේ අපි මේකේ පව් 100 நாட்கள் திட்டம் 2ஆம் கட்டத்தின் கீழ் நிர்மாணிக்கப்பட்ட மற்றும் ஒரு திட்டம் இன்று மக்கள் பாவனைக்காக கையளிக்கப்பட்டது. நீர் மனிதனின் அடிப்படை தேவைகளில் ஒன்று. எனினும் மொனதாகலை கியூலேகம மக்கள் சுத்தமான குடிநீர் இன்றி நீண்ட காலமாக இன்னல்களை எதிர்நோக்கினர். கியூலேகம என்பது ஒரு கிராமம் அல்ல. உண்மையில் அது மக்களின் குறைகளை நீக்கும் மக்கள் சக்தி திட்டத்தினூடாக இந்த மக்களுக்கு டாக்டர் ஜெயந்த விஜயரத்ன மற்றும் இரோமி பீரிஸ் ஆகியோர் இந்த திட்டத்திற்கு உதவி புரிந்தனர். இந்த திட்டத்தினூடாக உங்களின் பிள்ளைகளே பயன்பெற உள்ளனர். சிறுநீரக நிவாரணத்திற்கான ஜனாதிபதி செயலணி மற்றும் கடற்படையின் ஒத்துழைப்புடன் இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. அந்த மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிக்கு அமைவாக இன்று மக்கள் சக்தி 100 நாட்கள் திட்டம் 2ஆம் கட்டத்தினூடாக தீர்வு பெற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளது. பிரச்சினைகளுக்கு தீர்வு கிட்டாத பட்சத்தில் மக்கள் சக்தி செயற்றிட்டத்தினூடாக அதற்கான தீர்வை பெற்றுக் கொள்ளும் நோக்கில் பலர் வருகை தந்திருந்தனர். தமது பிரச்சினைகளுக்கும் தீர்வு வழங்குமாறு கோரி கல்வெல்கம கிராம மக்கள் கியூலகமுவில் நடைபெற்ற இன்றைய நிகழ்விற்கு வருகை தந்தனர். எமது குழுவினர் கல்வெல்கம மக்களின் பிரச்சினை தொடர்பிலும் இதன்போது ஆராய்ந்தனர். முதல் தர கிரிக்கெட் போட்டிகளில் 900 விக்கெட்டுகளை கைப்பற்றி PRC கிரிக்கெட் கழகத்தின் சுழல்பந்து வீச்சாளர் தினுக் ஹெட்டியாரச்சி சாதனை படைத்துள்ளார். இந்த சாதனையை மூவர்ஸ் கழகத்துக்கு எதிரான 3 நாட்கள் கொண்ட கிரிக்கெட் போட்டியில் அவர் இந்த சாதனையை நிலைநாட்டினார். முதற்தர கழகங்களுக்கு இடையிலான 3 நாட்கள் கொண்ட டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி கொழும்பு BRC மைதானத்தில் நடைபெறுகிறது. முதல் இன்னிங்ஸுக்காக துடுப்படுத்தாடிய மூவர்ஸ் கழகம் சகல விக்கெட்டுகளையும் இழந்து 360 ஓட்டங்களை பெற்றது. 360 ஓட்டங்களுக்கு பதிலுக்கு துடுப்படுத்தாடி முதல் இன்னிங்ஸை தொடர்ந்துள்ள BRC கழகம் இன்றைய ஆட்ட நேர முடிவு வரை 5 விக்கெட்டுகளை இழந்து 141 ஓட்டங்களை பெற்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் நியூஸ் பஸ்டின் 8 மணி பிரதான செய்தி நிறைவடைகின்றது. நமது அடுத்த பிரதான செய்திகளை இரவு 10:45 எதிர்பாருங்கள். வணக்கம்.